எதுக்கு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? அழகு இருந்து என்ன பண்றது, அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? நீ யாரை பத்தி சொல்ற? வேற யாரை பத்தி? என்ன பத்தி தான். எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். எதுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்ற? கண்ணறிஞ்ச கணவன், இது கண்ணறிஞ்ச குழந்தைன்றேன். அனுப்பி 3 நாள் ஆகுது. ஷூட்டிங்க்கு கூப்பிடுறேன்னு சொன்ன மனுஷன் இன்னும் கூப்பிடல. நான் வேற ரிஹர்சல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். கேன்வாசிங்க்கு எத்தனை இடத்துக்கு போறீங்க? ஒரு நட போய் என்னாச்சுன்னு கேட்க கூடாதா? என்ன பதிலே காணோம். நான் பாட்டு புலம்பிக்கிட்டே இருக்கேன். அது சோஃபாலாம் க்ளீன் பண்றது இல்லையா? அதையும் கேக்குறீங்க. நேத்து வேலைக்காரி வரல, இன்னைக்கு இன்னும் ஆளை காணோம். எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணும். வருது வருது வருது, உன் குடுப்பனை வருது. எங்க? வா வா. எங்க வந்த? பாரு, உனக்கு சம்பளம் அதிகமா வேணும்னா என்கிட்ட நேரடியா கேளு, நான் ஏத்தி தரேன். அதுக்காக இப்படி வேலைக்கு வராம ஸ்ட்ரைக் பண்ணாத. இந்த கிட்ட எல்லாத்தையும் விட்டுடு. அது இல்லம்மா, நேத்துல இருந்து எனக்கு உடம்பே சரியில்லை. இன்னைக்கு காலையில இருந்து என் பொண்ணை வேற காணோம். நான் தேடாத இடம் இல்லை. ஐயோ கமலா, என்னடி இது? உன் நல்ல எண்ணத்துக்கு ஏன்டி இப்படிலாம் ஆகுது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? அதெல்லாம் கொடுத்தாச்சுமா. 15 வயசு பொண்ணு, நினைச்சாவே பக்குன்னுது. நீ ஒன்று பண்ணு, அவன் ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா? அதை எடுத்துட்டு சாயங்காலமா வா, நம்ம டிவி ஸ்டேஷன் போகலாம். எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அங்கே இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி இந்த காணாமல் போனவங்களை பற்றி விளம்பரம் போடுவாங்கல்ல, அதில் போட சொல்லலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய். என்னம்மா சொல்கிற? ஒன்றும் இல்லை, நீ போ, வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். நீ சாயங்காலமா வா. என்ன? சரிம்மா. இந்த சம்பளம் ஏற்றி தரேன்னு சொன்னியே, அது எப்பத்துல இருந்துமா? போடி. ப்ரொடியூசர்லாம் தெரியும், அடிச்சு விட்ட போல இருக்கு. எனக்கு தான் நல்லா தெரியுமே, மிஸ்டர் வெங்கடேசன். ஆனா அவருக்கு ஒண்ணு தெரியுமா? அவர்கிட்ட போன்ல 5 நிமிஷம் பேசியிருக்கேன். எல்லாம் என் குரலை வச்சே கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு மேல என் போட்டோ எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. இருக்கு இருக்கு. Very important for us. It's arranged counselling for the relatives of those lost in this tragedy. But what the family wants most is ப்ரொடியூசர் வெங்கடேசன் இருக்காரா? somewhere on the seabed. பின்னாடி ஷூட்டிங்ல இருக்காரு, வெளியில உட்காருங்க வருவார். என்னம்மா இது? என்னமோ ப்ரொடியூசர் அப்ப நல்லா தெரியும் கூட்டிட்டு வந்த, இப்படி வெளியில உட்கார வச்சுட்டாங்க. அவர் பிஸி, அதான். நீயே துணி துவைக்கும் போது நான் கால் கொடுத்தா பதில் சொல்றியா? அப்படிதான். சரி.
ஆஹா இந்த விஷயத்தில் இப்படிலாம் தயங்கினா நடக்காது. கொஞ்சம் இருமா, தோ ஒருத்த வரான். யோ நெல்லியா, ப்ரொடியூசர் வெங்கடேஷ் இருக்காரா? அவர் ஷூட்டிங்கில் இருக்காரு. யார் நீங்கள்? ஐயா கிட்ட அம்மா வந்திருக்காங்க சொல்லு. அம்மாவா? நானும் மயிலாப்பூர் தான். அம்மா எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, வாங்கம்மா. அம்மா இப்படி போயிட்டு ரைட்டில் ஒரு டோர் வரும், அந்த வழியாக போங்க. ஓகே. அவன் என்ன நமக்கு கதவெல்லாம் திறந்து வழி காட்டுறான்? அவன்கிட்ட என்னை பத்தி என்ன சொன்ன? உன்னை பத்தி எடுத்து சொன்னம்மா. இவன் நம்ம வீட்டுக்கு யாரா வந்தா கூட இதே மாதிரி நல்லா எடுத்து சொல்லு. அம்மா கல்யாணம் பாய் கேர்ள், இதை விட ஒன்று இருக்கு, ஒரு priest. What? What happened here? How many times, but makeup, come on, people. போங்கம்மா, வீட்டுல பண்ணுமா, போங்கம்மா, போங்க, கருமையா, வாங்க, போங்கம்மா, போங்கம்மா. தொந்தரவு அங்கே யாரும் இல்லையா? போச்சுலுப்பா. அம்மா ஐயா கூப்பிட்றாரு. வருமுண்டா வந்துட்டோல. அம்மா காலைல ஐயா வீட்டில் சண்டையா? யாரும்மா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உங்களை யார் உள்ள விட்டத? என் பேர் ரமணி. ரமணி எதையும் ரெண்டு வாட்டி சொல்லுவீங்களா? ரமணி, வைஃப் ஆஃப் ரமணி. இது யாரு? நான் இவங்கிட்ட வேலைக்காரி. வேலைக்காரி? என்னுடைய டச் அப் கேர்ள். டச்சப்பா அம்மா, நான் ஒரு டிவி ஆங்கர் பர்சன். ஓ, ஐ அம் சாரி. என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க? டாப் 15, தங்கமான நேரம், மலரும் தமிழும். இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் நல்லா பின்னுவேன். பின்னுவீங்களா? தமிழ் எப்படி பின்னுறீங்க? காலையில இருந்து அங்க ஒருத்தங்கிட்ட மாரடிச்சுட்டு இருக்கேன். ஏமா பார்த்தா தமிழ் பொண்ணு மாதிரி இருக்க, தமிழே வராதா? நல்லா வரும் சார். உங்க ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து பார்த்து தான் இப்படி ஆயிட்டேன். இல்ல கமலா? என்னம்மா இது வந்து கதையை விட்டுட்டு என்னன்னு பேசிட்டு இருக்கியே? இது இவங்க பொண்ணு 15 வயசு காணாம போயிட்டா. இது பாருங்க, இவதான். என்கிட்ட சொன்ன அப்படி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் முன்னாடியே கொடுத்தாச்சியா? கொடுத்தாச்சு. இருந்தாலும் இந்த டிவியில காணாம போனவங்கள பத்தி காட்டுவீங்களே, அதுல காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். பயோடேட்டாலாம் இருக்கா? பயோடேட்டா? என் பயோடேட்டா தான் நான் அனுப்பிச்சு வச்சேனே. ஓ, இந்த 21ல சந்தேகமா? கல்யாணம் ஆனப்போ அவ்வளோதான் இருந்தது. இப்போ வேணா ஒரு 2 சேர்த்துக்கிட்டு 23 வரைக்கும் வச்சுக்கலாம். நான் உங்க பயோடேட்டா கேட்கலாமா? காணாம போன பொண்ணோட பயோடேட்டா. அதுவா? இதோ இதில் இருக்கு, இந்தாங்க. ஓகே, நாளைக்கு நியூஸுக்கு முன்னால் ஃப்ளாஷ் பண்ண சொல்கிறேன். அப்புறம் வேற என்ன? சார் சார் சார், நான் சொல்லலை கமலா சார், ரொம்ப நல்லவருன்னு. சார், இந்த கவரை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இதே சைஸ் கவரில் நான் அனுப்பிச்சு வச்சேனே, சர்டிஃபிகேட், ஃபோட்டோகிராஃப். பார்த்தீங்களா? பார்த்தேன். அதில் அந்த ஃபோட்டோ தான் அவ்வளோ நல்லா இல்லை. இதை வச்சுக்கிங்களேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் கூட இதே தான் சொன்னார் ஃபோட்டோவை பார்த்துட்டு. இல்லை கமலா, அது ரெண்டும் ஃபுல் சைஸில் இருக்கு. இந்த க்ளோஸ்அப் ரெண்டு இந்தாங்க. ஒன்று போதுமா? இதை நீங்களே வச்சுங்க. சரி, அதில்
கண்ணாடி போடல. பரவாயில்ல, எங்க தான் தெரியும் இல்ல? சரி. சார், மொத்தம் 3 போட்டோ கொடுத்துருக்கேன். அதுல ஒண்ணு பாக்கெட்லயே வச்சுக்கிங்க, அப்பதான் மறக்காம இருக்கும். மறக்கக்கூடிய முகமா இது? சரி. வேற ஏதாவது போட்டோ வேணும்னா சொல்லுங்க. அழாதடி கமலா, உன் நல்ல எண்ணத்துக்கு நீ வேணா பாரு. நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உன் பொண்ணு எந்த குறையும் இல்லாம திரும்பி வந்திருப்பா. என்னமோம்மா, உன் வார்த்தை பலிச்சா சரி. நல்லவங்க சொன்னா எப்பவுமே பலிக்கும்டி. இப்ப டிவில வந்துரும், உடனே உன் பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரத்துல நியூஸ் முடிஞ்சிரும். வா, வந்து உள்ள உட்காரு. பரவாயில்லம்மா, நான் இங்க நின்னே பாத்துக்கிறேன். உள்ள வாடி, காப்பி போட்டு தரேன். காப்பிலாம் வேணாம், இந்த சம்பள பணம் ஏத்தி தரேன்னு சொன்னியே, அது எப்பம்மா? நடிகர் ராஜ்குமாரை சந்தன கடத்தல் வீரப்பனிடமிருந்து மீட்பதற்காக நக்கீரன் ஆசிரியர் திரு கோபால் சத்தியமங்கலம் காட்டு பகுதிக்குள் சென்றிருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. இந்தாடி காப்பி குடி, அழாத. தோ நியூஸ் முடிஞ்சிருச்சு, இப்ப போட்டுருவா. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. பெயர் கமலா, வயது 16, உயரம் 5 அடி 2 அங்குலம், மாநிலம். இவரை கடந்த 2 நாட்களாக காணவில்லை. வேற யார் யார் போட்டோவோ போடுறாங்க, பச்சை என் பொண்ணு போட்டோ போட காணா. வெள்ளை நிற துப்பட்டா இருடி, அணிந்திருந்தார். நாட்டுல உன் பொண்ணு மட்டுமா காணாம போச்சு? பெயர் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் 21, 89 பொண்ணுங்க காணாம 5 அடி போறாங்களா? 4 அங்குலம். என்னமோ ஒரு பொண்ணு காணாம போனதுக்கு இப்படி அழறியே. வந்துருவா. அது என்ன உனக்கு கணக்கு 89? எங்க படிச்ச? எல்லாம் ஒரு கேள்வி ஞானம்தா. இவர் இந்தாடி ரம்யா. ரம்யா, பெயர் ரம்யா, வயது 23. டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டா போதும், பொண்டாட்டி குழந்தை எல்லாம் மறந்துரும். இந்த நியூஸ் பார்க்கல என்னவா? ரம்யா, எங்கடி போயிட்ட? ரம்யா, கடந்த 3 நாட்களாக காணாமல் போன அன்று சிகப்பு நிற சேலை அணிந்திருந்தார். பெயர் ரமணி, வயது 21, உயரம் 5 அடி 7 அங்குலம், மாநிலம். பார்வை சற்று மாறுபட்டு இருக்கும். இவரை கடந்த 2 நாட்களாக காணாமல் போன அன்று சிகப்பு நிற சுடிதாரும் வெள்ளை நிற துப்பட்டாவும் அணிந்திருந்தார். இவர்களை பற்றி தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி காவல்துறை கட்டுப்பாட்டு ஆணையம், எழும்பூர், சென்னை 6,08,000. யார் நீங்க? பால். ஓ, பால்காரரா? 1ஆம் தேதி தானே கார்டுக்கு பணம் கொடுக்கறது. 20ஆம் தேதியே வந்து நின்னா எப்படி? பால். உங்களுக்கு என்ன வேணும்? காலங்காத்தால வந்து நிக்கிறீங்க. ஒண்ணு வேண்டாம். என் பேரு பால் ஜேக்கப். பக்கத்து தெருவில் தான் குடியிருக்கேன். பின்னாடி போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். நான் தான் முதல்ல பார்த்தேன். எல்லாமே எனக்கு தான் சேரணும். என்னங்க, இங்க வாங்களே. என்ன ரமணி? இங்க ஒரு ஆளு சம்மந்தம் இல்லாம என்னென்னவோ பேசிட்டு இருக்கான். யார் சார் நீங்க? என் பேரு பால், பால் ஜேக்கப். சரி, இவங்களை நான் தான் முதல்ல பார்த்தேன். எனக்குத்தான் சேரணும். என்ன ரமணி, உனக்கு செவ்வாய் யாருமே பொண்ணு பார்க்க வரலன்னு சொன்னேன். எனக்கு முன்னாடி சார் வந்திருக்காரு. சாரி சார், இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தான் புருஷன். 6 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தை கூட இருக்கு. இப்போ வந்து உரிமை கொண்டாடினா எப்படி சார்? அவரு பால் ஜேக்கப். சொன்னாரு. நேத்து டிவி பார்த்தேன். அதுல காணாம போனவங்க விளம்பரத்தை பார்த்தேன். காலங்காத்தால இவங்களை நான் தான் முதல்ல பார்த்துருக்கேன். அதனால தக்க சன்மானம் எனக்கு தான் சேரணும். என்னங்க நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். இதுக்கு தான் சொன்ன ரமணி, விஷ பரிசல வேணான்னு. கேட்டியா சார்? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இவங்க என் வைஃப். நேற்று டிவியில் வந்த போட்டோ மாறி வந்துருச்சு. படம் மாறி வந்துருச்சு? ஆமா. இல்லையே, இப்படி தானே இருந்துச்சு. இல்ல அது இல்ல, காணாம போனது வேற பொண்ணு.
அவ ஃபோட்டோக்கு பதிலாக இவங்க ஃபோட்டோ மாறி வந்துருச்சு அதான். அப்போ இவங்க உங்க ஒய்ஃப்? ஆமாம் ஆமாம். டிவியில் படம் மாறி போச்சு இல்லை? கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. உண்மை ஒரு நாள் வெளிவரும். அப்போ தக்க சன்மானம் எனக்கு தான் வந்து சேரணும். பட்டா? யார் நீங்க? கோபால், நந்த கோபால். உங்களுக்கு என்ன வேணும்? இப்படியே போனா ராயப்பேட்டை வருமா? இப்படியே போனா கீழ்பாக்கம் தான் வரும். இது கேக்குதா? எங்க வீட்டு பின்னாடி வந்தீங்களா? இல்லை, நான் முன்னாடியே வந்துட்டேன். அந்த பாலுக்கு முன்னாடியே உங்களை பார்த்துட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது கேட்டால் சொல்ல வேண்டி வரும். கோபால், நந்த கோபால். வச்சா இதுக்கு தான் நம்ம சொன்ன விஷப்பறச்செல்லாம் வேணாம். இக்பால், முகமது இக்பால். கார்னரில் தான் கடை வச்சிருக்கேன், மறந்துடாதீங்க. இது பிடிங்க. தனபால் ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் வச்சுக்கிறேன். தேங்க்யூ. என்னங்க, நீங்க சொன்ன மாதிரியே தான் ஆயிடுச்சு. அம்மனி, மணி 7 தான் ஆச்சு. இப்பவே எப்படின்னா இன்னும் ஹோல் டே இருக்கே. ஒருவேளை சன்மான தொகை அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டாங்களோ? 1 லட்சம் 2 லட்சம்னு. அப்ப என் வேல்யூ 1 லட்சமோ 2 லட்சமோ தானா? இல்லை ரமணி, சும்மா பேச்சுக்கு சொன்னேன். ஐயோ, இனிமேல் ஆட்டோ, காரு, பஸ்ஸு, வேனு இப்படி வந்து இறங்கும். மாடியில் ஹெலிகாப்டரோட வந்து இறங்கும். இப்போ நம்ம என்னங்க பண்றது? அதான் ரமணி, எனக்கு ஒன்றும் புரியல. யாரா இருக்கும்? ஜெயபாலா இருக்கும். யாரு? ஜெயபாலா? அல்ல, நாயர். ஹேய், நாயர் மாமா, அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். எந்த ரமணி? ரமணி, எந்த சங்கதி? ஆமா, நேற்று நீங்கள் டிவி பார்த்தீங்களா? அதான் ரമണി, ഇന്ന് കാലയിൽ മുതൽ നിന്ന് ഞാനാണ് കണ്ടത്. പോലീസ് വന്നാൽ ചൊല്ലണം കേട്ടോ. ஐயா மாமா, நீங்களுமா? எல்லாம் உங்களால் தான். ഞാനോ? രമണി, ടി വിയിൽ വരണം എന്ന് ആശയുണ്ടായാൽ ഒന്ന് കമ്പ്യൂട്ടറായി വരണം, അല്ലെങ്കിൽ ന്യൂസ് റീഡറായി വരണം, അല്ലെങ്കിൽ മിസ് വേൾഡ് പേജന്റിൽ വരണം. ഇത് എന്താ ഇത് മിസ്സിംഗ് ലിസ്റ്റിൽ? பேஜென்ட்ல கூட வரலாமா? ஐயா மாமா, நீங்கள் வேறு ஏதாவது ஐடியா கொடுத்தா மறுபடியும் மாட்டிக்க போகிறா. இந்த பிரச்சனைலாம் தப்பிக்கிறது ஏதாவது வழி சொல்லுங்கள். ശരി, നമുക്കൊന്ന് ചെയ്യാം. നീയും രമണിയും രമ്യാക്കുട്ടിയെ കൂട്ടിക്കൊണ്ട് ഒരു വാരം തലമറവാക്കണം. ஒரு வாரம் அதுவும் எங்கே போகிறது? സിമ്പിൾ, കൊടൈക്കനാൽ. അവിടെ എൻ്റെ ഫ്രണ്ടിൻ്റെ ഗസ്റ്റ് ഹൗസ് ഉണ്ട്. ഞാൻ അവന് ഫോണിൽ പറയാം. എന്താ? இதுக்கு தான் வீட்டில் பெரியவங்க ஒன்றுன்றது. மாட்டி விடுறதுக்கும் அப்புறம் வந்து காப்பாத்துறதுக்கும்